ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய மாலை வணக்கம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மே 11ஆம் தேதி 12ஆம் தேதி தான் சித்திரா பௌர்ணமி. நாம் இன்றைக்கி இரவு 8:50க்கு சித்திரா பௌர்ணமியானது வருகிறது. கிரிவலம் செல்பவர்கள் எல்லோரும் நாம் இன்றைக்கி இரவு ஆரம்பித்து நாளை காலை விடிய காலையில் முடித்து விடலாம். நாளைக்கும் நம் சித்திரா பௌர்ணமி கொண்டாடணும். நாளை இரவு 10:30 மணி வரை சித்திரா பௌர்ணமியானது இருக்கிறது. பௌர்ணமினாலே சாதாரணமாக நமக்கு ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. சந்திரனுடைய கதிர்கள் மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் கோயிலுக்கெல்லாம் போவோம். எல்லா கோயில்களிலும் விசேஷங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். சித்திரா பௌர்ணமி என்பது பெரிய பௌர்ணமி. எல்லா ஊர்களிலும் உள்ள எல்லா பெரிய கோயில்களிலும் எருமைப்பாலில் சேர்க்காத பசும்பாலும், அடுத்தது பாயசமும், பசும்பாலும் சர்க்கரை போட்டு பருப்பு பாயசமும், பாசிப்பருப்பு பாயசமும் அவருக்கு உகந்தது. தயிர் சாதம் வைக்கலாம். கேசரி போன்ற இனிப்பு பதார்த்தங்கள் செய்து வைக்கலாம். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், நம்மளால் முடிந்த பழங்கள் இவை அனைத்தும் வைத்து நாம் சித்திரகுப்தனை வழிபடலாம். சித்திரகுப்தனை வழிபடுவதால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைக்கப்படுகிறது. நாம் சித்திரகுப்தனை வழிபடுவதால் நாம் ஏதேனும் ஒரு சிறு தவறு செய்தாலும் அவரை மனதில் நினைத்து செய்தோமானால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் திருத்தப்பட்டு நல்ல பலன்களாக நம்மால் செய்விக்கப்படுகிறது. அதனால் நம்ம சித்திரகுப்தனை வழிபட்டு நாம் வாழ்க்கையில் பெரிய இன்பத்தை பெறுவோம். சித்திரகுப்தா சித்திரகுப்தா அப்படின்ற ஒரு பாடல் ஒன்று உள்ளது. அதை நாம் சித்திரகுப்தனுக்கு பாடலாம். சித்திரகுப்தா சித்திரகுப்தா சேவித்தேன் நான் சித்திரகுப்தா, நானே செய்த பாவங்கள் அனைத்தும் நல்லவனே நீ கடுகளவு ஆக்கு, அதாவது சின்னதாக ஆக்கிடணும். நானே செய்த புண்ணியம் அனைத்தும் நல்லவனே நீ மலையளவாக்கு, வானும் நிலவும் உள்ளவரைக்கும் வாழ்க்கை பாதையை வளமாய் மாற்று, உணவும் உறையும் உறைவிடமும் அனைத்தும் தினமும் வழங்க திருவருள் காட்டு. நம்ம இந்த சித்திரகுப்தனுக்கு இந்த பாட்டை பாடி நாம் உடல் ஆரோக்கியத்திலும் பாவம் செய்யாமல் நல்ல புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், ஒரு சின்ன எறும்புக்கு கூட செய்கிறது நம்ம உதவி செய்கிறது உதவிதாங்க. இப்போ வெயில் காலமாக இருக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, தண்ணி தாகம் அடிக்கிறது. பறவைகள், நாய்கள், மாடுகள், ஆடுகள், இவை அனைத்திற்கும், செடிகள், இவை அனைத்திற்கும் தண்ணி தேவைப்படும். நம்மளால் முடிஞ்சது நம்ம மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணும் அப்படின்ட்டு கூட இல்லை. நம்ம ஒரு வாளி தண்ணியை கூட பிடிச்சி வைக்கலாம். நம்ம வீட்டில் அரிசி களையிற தண்ணி, பருப்பு களையிற தண்ணியை கூட வைக்கலாம். பறவைகளுக்கு சின்ன கப்பில் மொட்டை மாடியிலையோ காம்பவுண்ட்லேயோ நம்மளால் முடிஞ்ச இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம வைக்கலாம். அதெல்லாம் நமக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடியது தான். நம்ம புண்ணியத்துக்காக சேர்க்கணும் அப்படி இல்லை. நமக்கு எப்படி தண்ணி தாகம் அடிக்குதோ அதே போல் தான் அதுங்களுக்கும் தண்ணி தாகம் அடிக்கும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் வைத்து உணவுக்கு பறவைகளுக்கு உணவு அளித்து நாம் இன்புற்று வாழ்வோம். இன்று நாம் வறுமையெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எப்படி வருஷப்பரப்புக்கு தானியங்கள்லாம் வச்சு, லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தானியங்கள்லாம் வச்சு வழிபடுறோமோ அதுபோல் அரிசி, பருப்பு, புளி, அதாவது அறுசுவை உணவுகளும், மிளகாய், மஞ்சள் தூள், உளுந்து, கல் உப்பு, வெல்லம், இவை அனைத்தும் வைத்து சித்திரகுப்தனுக்கு வைத்து பருப்பு பாயசம், எருமை பால் இல்லாமல் பசும்பால், அப்புறம் அதில் செய்த தயிர் அன்னம், ததி அன்னம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போன்ற அன்னம் இதெல்லாம் செஞ்சு நம்ம சாமிக்கு வழிபட்டு நாம்
எல்லோரும் நலமுடன் ஆரோக்கியத்துடன் எல்லா விதமான செல்வங்களும் கிடைத்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வழிபடுவோம். நன்றி, வணக்கம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.